ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 8th சாப்டர் பிஆர்எஸ் உடைய மீனிங், எக்ஸ்பிளனேஷன், ஃபார்மேட்டு பார்த்துடலாம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். After having identified the causes of differences, the reconciliation may be done in the following way. இப்போ பிஆர்எஸ் அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட், வங்கி சரிக்கட்டும் பதிவு. இப்போது 2 புக்கு இருக்கும், மெயின்டைன் பண்ணுவாங்க. பிஸ்னஸ்ஸு ஒரு புக்கு, அதுக்கப்புறமா பேங்க்கு ஒரு புக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த 2த்துக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை எப்படி சரி பண்ணுறது தான் இந்த பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்டுடைய எய்ம். ஓகே, இப்போ பாருங்கள். பிஆர்எஸ்னால் 2 books should match the equal balance. If not, the situation will create the preparation of BRS. 2 booksனால் என்னென்ன புக்கு? கேஷ் புக்கு. கேஷ் புக் இஸ் ப்ரிப்பேர்ட் பை பிஸ்னஸ். ஒன்று வந்து கேஷ் புக்கு, அதை யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? இப்போ பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க கேஷ் புக்கை ப்ரிப்பேர் பண்ணி அதை என்ட்ரி போட்டுகிட்டே வருவாங்க. அது இன்னொரு புக்கு பாஸ்புக்கு. பாஸ்புக் இஸ் மெயின்டைன் பை ஹூம்? பேங்கர். பேங்க்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த பிஸ்னஸ்ஸு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அவங்க இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி கம்பெனின்னு வச்சுக்கோங்க. இந்த ஏபிசி கம்பெனியோடைய ஃபுல் அக்கௌண்டிங் டீட்டெயில்ஸை அந்த பேங்க்கு மெயின்டைன் பண்ணின்னு வரும். அதுக்கு தான் அதோட பேர் பாஸ்புக். இப்போது பிஸ்னஸ் வச்சுருக்கிற கேஷ் புக்கில் ஒரு 50,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பேலன்ஸ். அதே வந்து பாஸ்புக்கில், பேங்க்கில் இருக்கிற பாஸ்புக்கில் ஒரு 60,000 இருக்குது அமௌண்ட். இப்போ 2த்துக்கும் 10,000 டிஃபர் ஆகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏன் 10,000 டிஃபர் ஆகுது? இதை எப்படி சரிப்படுத்துறது? எங்கே மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் இந்த பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணாங்க. ஓகே, இதை சரி கட்டுறது தான் பிஆர்எஸ். இது வந்து பிஸ்னஸ்ஸு இந்த பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பிஆர்எஸ் ப்ரிப்பேர்ட் பை பிஸ்னஸ் டு ரீகன்சைல் த பேலன்ஸ் பிட்வீன் கேஷ் புக் அண்டு பாஸ்புக். கேஷ் புக்கில் டெபிட் சைடு என்ன இருக்கும்? ரெசிப்ட். கிரெடிட் சைடு பேமெண்ட்ஸ். இது லாஸ்ட் சாப்டர்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஃபுல்லாக டீட்டெயிலாக சிங்கிள் காலம், டபுள் காலம், ட்ரிபிள் காலம், பெட்டி கேஷ் எல்லாம் கேஷ் புக்கில் பார்த்துட்டோம். பாஸ்புக்கில் என்ன இருக்கும்? டெபிட் சைடு வித்ட்ராயல்ஸு, கிரெடிட் சைடு டெபாசிட்ஸ். இப்போ இந்த லெசனோட ஸ்டார்டிங்கே இந்த இதோட ஸ்பெசிமென்லாம் பார்த்தோம் பாருங்கள். சரியா? எக்ஸாம்பிளோட இந்த ஸ்பெசிமென் காப்பிலாம் பார்த்தோம், பாஸ்புக்கோட ஸ்பெசிமென். இப்போ ஃபேவரபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேவரபிள், அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். ஃபேவரபிள்னால் என்னது? கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் டெபிட் பேலன்ஸ். ஏன் டெபிட் பேலன்ஸ்னால் ரெசிப்ட்ஸ் அதிகமாக இருந்தால், எதை விட? பேமெண்ட்ஸோட ரெசிப்ட்ஸ் அதிகமாக இருந்தால் ஃபேவரபிள். அதே அன்ஃபேவரபிள் பாஸ்புக்னால் என்னது? பாஸ்புக்கில் வித்ட்ராயல்ஸ் அதிகமாக இருந்து டெபாசிட்டோட வித்ட்ராயல்ஸ் அதிகமாக இருந்தால் அன்ஃபேவரபிள். இது 2த்துக்கும் ஒரே வந்து ஃபார்மேட்டு தான். எதெல்லாம் ஆட் பண்ணணும், எதெல்லாம் லெஸ் பண்ணணுன்றது இது சேம் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும். அதை தான் ஃபேவரபிள் கேஷ் புக் இஸ் ஈக்குவல் டு அன்ஃபேவரபிள் பாஸ்புக். Next, if cash book is increased, the passbook is decreased. Opposite action will appear because the check clearance will take 3 or 4 days time. ஏன் 2த்துக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னா, இப்போ செக்கு தான் நிறைய பிஸ்னஸில் இன்ஸ்டெட் ஆஃப் கேஷுக்கு பதிலாக செக்கு தான் வந்து இன்வால்வ் ஆகுது இல்லையா? டெபாசிட் பண்ணுறதோ இல்லை செக் இஷ்யூ பண்ணுறதோ, கஸ்டமருக்கு இல்லை சப்ளையருக்கு, அந்த மாதிரி டைமில் அந்த செக்கு கிளியர் ஆகிறதுக்கு ஒரு 4-5 நாள் டைம் எடுத்துக்கிறது. அப்போது இன் பிட்வீனில் தான் இந்த அமௌண்ட்டு டிஃபரன்ஸு
இருக்குது. அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். The time difference will make the changes in passbook and cash book. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், மிஸ்டர் ஏன்னு ஒருத்தர் இருக்காருன்னா ஒரு issued செக் டு மிஸ்டர் பி. பிக்கு செக் இஷ்யூ பண்ணுறாரு. என்னைக்குன்னா ஆன் 2nd January 2024. எதுக்கு செக் இஷ்யூ பண்ணுறாரு? ஃபார் சப்ளை த மெட்டீரியல்ஸ். சப்ளை ஏதோ ஒரு பி வந்து சப்ளை பண்ணியிருக்காரு மெட்டீரியல் ஏக்கு, அதுக்கு அவர் செக் இஷ்யூ பண்ணிட்டார். அட் எ டைம் ஏ என்டர்ட் இன் இஸ் புக். அவர் புக்கில் என்னென்னு என்ட்ரி பண்ணிடுவார். என்னது அவர் புக்கு மெயின்டைன் பண்ண? கேஷ் புக்கில் பேமெண்ட் பண்ணிட்டேன் 2ஆம் தேதி டு பிக்கு சம் ஆஃப் த அமௌண்ட்டுன்னு என்ட்ரி போட்டுடுறாரு. ஆனால் ஆஃப்டர் ரிசீவிங் த செக் மிஸ்டர் பி நாட் சப்மிட் இன்டு த பேங்க் ஆன் த சேம் டே. சரி, செக்கு பி வாங்கின அன்னைக்கே எடுத்துன்னு போய் பேங்க்கில் போடலை, ஒரு 4-5 நாள் கழித்து போடுறாரு. அதுக்கப்புறமா செக்கு கிளியர் ஆகுது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, டைம் டிஃப்ரென்ஸை எப்படி சரி பண்ணுறது தான் இந்த பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட். Bank reconciliation statement can be prepared either from the balance as per cash book or bank statement. ஒன்று கேஷ் புக்கோட பேலன்ஸ் வச்சுக்கிட்டு போடணும், இல்லைன்னா பாஸ்புக்கோட பேலன்ஸை வச்சுக்கிட்டு என்ட்ரி போடணும். இஃப் இட் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் த பேலன்ஸ் ஆஃப் கேஷ் புக், த எஃபெக்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் வில் பி ஸ்டடிட் ஆன் த பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இப்போ கேஷ் புக் பிரகாரம் போட்டுனே வந்தால் என்ட்ரி, பாஸ்புக்கில் என்னென்ன அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் இருக்குதோ அதை தான் என்ட்ரி போடணும். If it is prepared from the balance as per bank statement, the effect of the transaction will be studied on the balance as per cash book. அப்படியே ஆப்போசிட்டாக வரும். கேஷ் புக்கு போட்டால் பாஸ்புக்கோடைய ரிலேட்டட் டிரான்சாக்ஷன், அதே பாஸ்புக் போட்டால் கேஷ் புக்கோடது எடுத்து எழுதணும். Given the causes of disagreement, the balance of one record can be either more or less compared to the other record. இப்போ பேங்க் reconciliation statement can be prepared on the basis of balance presentation or plus or minus presentation. இப்போ பேலன்ஸ் presentation மெத்தட் தான் ஸ்டூடெண்ட்ஸு இப்போ ஃபாலோ பண்ணணும். அதோட ஃபார்மேட்டிங் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக், அது வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ், அமௌண்ட்டு காலத்தில் அவுட்ரு காலத்தில் போட்டுடணும். என்னென்ன ஐட்டம்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ செக் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட், இது ஏன் ஆட் பண்ணணும்னா, இப்போ கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்துருந்தா பாஸ்புக்கில் ஆடாக சப்ட்ராக்ஷனாக செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செக் இஷ்யூட் நாட் ப்ரெசன்டட். இப்போ இஷ்யூ பண்ணோடனே பிஸ்னஸ் என்ன பண்ணிடுவாங்க, பேமெண்ட்ஸ் சைடில் கேஷ் புக்கில் பேமெண்ட் சைடில் போயிட்டு அமௌண்ட்டு என்ட்ரி போட்டுடுறாங்க. ஆனால் பாஸ்புக்கில் என்ட்ரியே ஆகலை. இப்போ கேஷ் புக்கில் ரெடியூஸ்டு பேலன்ஸ், பேமெண்ட்ஸ் தன் ரெசிப்டோட பேமெண்ட்ஸ் ஆனது ரெடியூஸ்டு பேலன்ஸ். ஜஸ்ட் ஆப்போசிட் வைஸ் வர்ஸா, இங்கே ரெடியூஸ் ஆனால் கேஷ் புக்கில் ரெடியூஸ் ஆனால் பாஸ்புக்கில் இன்க்ரீஸ் ஆகும் வேல்யூ. ஏன்னா என்ட்ரி எதுவுமே இல்லை. ஏற்கனவே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 500 இருக்குது ரெண்டு புக்லேயும். ஆனால் பேமெண்ட்ஸ் நடக்கும்போது இங்கே 300 ஆயிடுச்சு. இப்போ 200 பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் நெட் பேலன்ஸ் 300 தான் இருக்குது. ஆனால் இந்த 200 இங்கே பாஸ்புக்கில் என்ட்ரியே போடலை. அப்போது சேம் 500 தான் பாஸ்புக்லேயும் இருக்குது. கேஷ் புக்லேயும் பாஸ்புக்லையும் கேஷ் புக்கில் 300 இருக்குது, ஆனால் பாஸ்புக்கில் பழைய பேலன்ஸ் 500 தான் காமிக்குது. ஸோ இது இன்க்ரீஸ்டு வேல்யூ கம்பேர் டு கேஷ் புக். ஸோ இட் ஷுட் பி ஆடட். ஓகே, அதனால் இந்த செக் இஷ்யூடு அப்படி வந்தாலே அதை ஆட் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட்டு, கிரெடிட்ஸ் இன் த பாஸ்புக் ஒன்லி. இப்போ பாஸ்புக்கில் மட்டும் கிரெடிட் பண்ணுறாங்க. கிரெடிட் இந்த பாஸ்புக்னா கிரெடிட்ஸ் என்ன இருக்குது, டெபாசிட்ஸ், இது ஃபுல்லாக கிரெடிட் பண்ணுறாங்க. ஸோ இதோட வேல்யூ என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ்னால் ஆட் பண்ணணும், பாஸ்புக்கில் இன்க்ரீஸ்னால் ஆட் பண்ணணும், பாஸ்புக்கில் டிக்ரீஸ்னால் மைனஸ் பண்ணணும். என்னென்ன ஐட்டமு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட்,
அப்புறம் டிவிடெண்ட்டு, டைரக்ட் டெபாசிட் பை எ பார்ட்டி இதெல்லாம் ஆட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இது ஸ்மால் அமௌண்ட் எல்லாம் இது சப்லிங்க் மாதிரி இருக்கிறதுனால இது இன்னர் காலத்திலே போட்டு டோட்டல் போட்டு நெட் அமௌண்ட்டை மட்டும் அவுட்டர் காலத்தில் போட்டுடணும். தென் எனி எரர் இன் த கேஷ் புக் which has the effect of increasing the balance as per bank statement. இப்போ கேஷ் புக்கில் ஒரு எரர் இருக்குது, அது எதை எஃபெக்ட் ஆகுது, பாஸ்புக்கில் இன்க்ரீஸ்டு வேல்யூ ஆகுது அப்படின்ற சுச்சுவேஷனை அதை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லெஸ்ஸில் என்னென்ன ஐட்டம்ஸ் வரும்னா செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். செக்கு டெபாசிட் பண்ணிட்டாங்க, இப்போ கேஷ் புக்கில் ரெசிப்ட் காலத்தில் டெபாசிட் பண்ணிட்டோம், ஆனால் பாஸ்புக்கில் க்ரெடிட்டே ஆகலை. அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் வேல்யூ, அதை மைனஸ் பண்ணணும். செகண்டு செக் டிஸானர்ட் பட் நாட் என்டர்ட் இன் த கேஷ் புக். செக் டிஸானர் ஆயிடுச்சு, அது யாருக்கு தான் தெரியும், பேங்க்குக்கு தான் தெரியும், அதனால் அது ரெடியூஸ் ஆயிடுச்சு மைனஸ் வேல்யூ, ஆனால் கேஷ் புக்கில் என்ட்ரி ஆகலை. டிஸானர்னா என்ன, அமௌண்ட் இல்லாமல் செக்கு என்ன ஆயிடுச்சு, பவுன்ஸ் ஆயிடுச்சு சொல்லுவாங்க இல்லையா, ரிட்டர்ன் ஆயிடுச்சு, அதுதான் டிஸானர்ட், நாட் கிளியர்டுன்னு அர்த்தம். டெபிட்ஸ் இன் த பேங்க் ஸ்டேட்மெண்ட். இப்போ பாஸ்புக்கில் மட்டும் டெபிட் என்னது, வித்ட்ராயல்ஸ், டெபிட் சைடு வித்ட்ராயல்ஸ் எல்லாம் லைனாக போட்டுகிட்டே ஒரு பேங்க் சார்ஜஸ் அதெல்லாம் வந்து ரெடியூஸ்டு வேல்யூ தானே, ரெடியூஸ் ஆனாவே என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். என்னென்ன டெபிட் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட்டு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம், லோனு, டைரக்ட் பேமெண்ட் பேங்க்கு இதெல்லாம் டெபிட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் பாயிண்டில் எனி எரர் இன் கேஷ் புக் இட் அஃபெக்ட் த பாஸ்புக் டிகிரீசிங்கிற வேர்டு வந்தாலும் அதை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இதை டோட்டல் அமௌண்ட்லேருந்து இந்த டோட்டல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் கேஷ் புக்கோடைய ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துருந்தா அவங்களே சம்பளம் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நெட் ரிசல்ட்டை என்னன்னு சொல்லணும், பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஆப்போசிட் புக்கோடைய பேலன்ஸுன்னு சொல்லணும். ஓகே, த அப்ரிஜ்டு வெர்ஷன் ஆஃப் த அபோவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவன் பிலோ. இது ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் இவ்வளவு, எதெல்லாம் ஆட் பண்ணணும், த டிரான்சாக்ஷன் விச் இன்க்ரீஸ் த பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட், எதெல்லாம் இன்க்ரீஸ்டு வேல்யூ, இந்த டோட்டல் அமௌண்ட்டை இங்கே எடுத்து எழுதணும். தென் லெஸ் த டிரான்சாக்ஷன் விச் டிக்ரீஸ் த பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட், என்ன அமௌண்ட்டில் டிக்ரீஸ்டு வேல்யூ இந்த டோட்டல் எடுத்து இங்கே எழுதணும். இப்போ நெட்டாக பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இங்கே நெட் அமௌண்ட் அப்ளை பண்ணிடணும். இதெல்லாம் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதெல்லாம் ஆட் பண்ணணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு டிக்ரீஸ் ஆகிறதெல்லாம் லெஸ் பண்ணணும். ஆப்போசிட் புக்கோடைய எஃபெக்டை தான் இங்கே ஆடோ இல்லை சப்ட்ராக்டோ பண்ணணும். இஃப் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ், ஓகே இங்கே ஸ்டார்டிங்கில் ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துருந்தா இந்த ப்ரொசீஜர், அதே அன்ஃபேவரபிள் கொடுத்துருந்தா என்ன பண்ண, அப்படியே உல்டாவா ஆப்போசிட் ரிவர்ஸ். The reverse is the procedure for preparing bank reconciliation statement. இது அப்படியே லெஸ் எல்லாம் ஆட் ஆகிடும், ஆடெல்லாம் லெஸ் ஆகும். This means that items that are added are to be subtracted and items that are subtracted are to be added. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனும் ஃபார்மட்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டேப்லர் காலம் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.